வணக்கம். சோனா காம்ஸ்டார் அவங்களுடைய ஐபிஓ அறிவிச்சிருக்காங்க. விரைவாக அந்த தகவலை இந்த வீடியோல பார்க்கலாம். முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. கம்பெனியுடைய ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸை வாசிச்சதுல என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னு பங்கு வைக்கிற வீடியோ மட்டுமே. என்னுடைய பார்வையில் என்ன பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ். இந்த வீடியோவில் கம்பெனியுடைய பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம், அவங்க கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஐபிஓ தகவலான ஃபண்ட் சைஸ், டேட்ஸ் என்ன, குறைந்தபட்ச இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, இந்த ஃபண்டை வச்சுக்கிட்டு கம்பெனி என்ன செய்ய போகிறாங்க, இவங்களுடைய ப்ரொமோட்டர்ஸ் பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்களா அவங்களுடைய ஷேர்ஸை, இல்லை அவங்களுடைய ஷேர்ஸை இந்த ஐபிஓ வழியாக செல் பண்ணுறாங்களா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுடைய பெர்சன்டேஜ் எவ்வளவு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கம்பெனி அளிச்சிருக்கிற ஃபினான்ஷியல் நம்பர்ஸை அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி, கடைசியில் அவங்க காம்படிட்டர்ஸ் கூட ஒரு கம்பேரிசனும் செய்கிறதுக்கான ஒரு முயற்சி. நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். 1995ஆம் ஆண்டு துவக்கப்பட்ட கம்பெனி. இவங்க ஆட்டோ காம்பனன்ட்ஸ் தயாரிக்கிற ஒரு நிறுவனம். பெரும்பாலும் இவங்க தயாரிக்கக்கூடிய காம்பனன்ட்ஸுடைய பெயர்கள் டிஃபரன்ஷியல் அசம்பிளிஸ், கியர்ஸ், பிஎஸ்டி சிஸ்டம், மோட்டர்ஸ், இவி ட்ராக்ஷன் மோட்டர்ஸ். இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை யூஎஸ், யூரோப், இந்தியா மற்றும் சைனாவில் விநியோகம் செய்கிறாங்க. 9 உற்பத்தி ஆலை உலகம் எங்கும் வச்சுருக்காங்க. அதில் 6 இந்தியாவில் இருக்குது, மற்றது சைனா, மெக்சிகோ மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவில் இருக்குது. இவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் 75% ஓவர்சீஸ் மார்க்கெட்லேருந்து தான் வருது, 25% இந்தியன் மார்க்கெட்லேருந்து வருது. கம்பெனியுடைய கஸ்டமர்ஸ் லிஸ்ட்டை அவங்களுடைய ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ் மற்றும் அவங்க வெப்சைட்லும் கொடுத்துருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது பிரபலமான பெயர்கள்லாம் இருக்குங்க. அசோக் லைலண்ட், சிஎன்ஹெச், டைம்லர், எஸ்காட்ஸ், ஜீலி, ஜகுவார் லேண்ட் ரோவர், ஜான் டீரி, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா, மஹிந்திரா எலக்ட்ரிக், மாருதி சுசுகி, ரெனோ, ரெவோல்ட் இன்டெலிகார்ப், அவங்களும் இவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் தயாரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேங்க. டாஃபே, வோல்வோ கார்ஸ் மற்றும் வோல்வோ ஐஷர். ஐபிஓ தகவல் விரைவாக பார்க்கலாம். கம்பெனி நிர்ணயிச்சிருக்கிற ப்ரைஸ் பேண்ட் 285 லோவர் பேண்டாகவும், ரூ. 291 அப்பர் பேண்டாகவும் நிர்ணயிச்சிருக்காங்க. லாட் சைஸ் 51 ஷேர்ஸ், குறைந்தபட்சம் 51 ஷேர்ஸ் வாங்கணும். அப்புறமாக மல்டிபிள்ஸ் ஆஃப் 51 வாங்கலாம். ஸோ நம்ம குறைந்தபட்சமாக அப்பர் பேண்டை கன்சிடர் பண்ணி பிட்டிங் பண்ணுறோம் அப்படின்னா ரூ. 14,841 செலவு செய்ய வேண்டியது இருக்கும் இந்த ஐபிஓக்கு. சரிங்க, இந்த ஐபிஓ வழியாக ஃப்ரெஷ் இஷ்யூ, அதாவது புது ஷேர்ஸ் வர்ற வேல்யூ பார்த்தீங்கன்னா 3000 மில்லியன் ரூபாய் அல்லது 300 கோடி ரூபாய். இது அப்பர் பேண்டுக்கு விலை போனால் 1.03 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் புதிதாக மார்க்கெட்டுக்குள்ளார வரும். ஃப்ரெஷ் இஷ்யூ தவிர ஆஃபர் ஃபார் சேல் வழியாகவும் சில ஷேர்ஸை செல் பண்ணுறாங்க ஆல்ரெடி இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் மற்றும் ப்ரொமோட்டர்ஸ். இது வழியாக கிட்டத்தட்ட 18.04 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்பர் பேண்ட் கன்சிடரேஷன்லைங்க செல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மதிப்பு 52,500 மில்லியன் இல்லை 5250 கோடி ரூபாய். ஸோ ஒட்டு மொத்தமாக ஃபண்ட் சைஸ் பார்க்கும்போது 5550 கோடி ரூபாய் அல்லது 55,500 மில்லியன் ரூபாய். ஐபிஓவுடைய டைம் டேபிள் ஜூன் 14ஆம் தேதி பிட்டிங் ஓப்பன் ஆகுது, ஜூன் 16ஆம் தேதி பிட்டிங் க்ளோஸ் ஆகுது, ஜூன் 21ஆம் தேதி முடிவு செய்யப்படுது, ஜூன் 22ஆம் தேதி கிடைக்காதவங்களுக்கு ரீஃபண்டு, ஜூன் 23ஆம் தேதி கிடைத்தவர்களுக்கு ஷேர்ஸ் டிமேட்டில் போடப்படும், 24ஆம் தேதி ட்ரேடிங் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. ப்ரொமோட்டர்ஸ் டீட்டெயில்ஸ் விரைவாக பார்க்கலாம். சஞ்சய் கபூர்ன்றவர் தான் மெயினாக இருக்கிற ஒரு ப்ரொமோட்டர். அது தவிர சோனா ஆட்டோகாம்ப் ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஒரு கம்பெனி, சிங்கப்பூர் டாப்கோ அப்படின்ற ஒரு கம்பெனி. சஞ்சய் கபூர் யூஎஸ் சிட்டிசனுங்க, அவர் தான் இந்த கம்பெனியுடைய சேர்மன். அவர் இந்த கம்பெனியில் எந்த ஸ்டேக்கும் வச்சில்ல, ஆனால் சோனா ஆட்டோகாம்ப்ன்ற கம்பெனியில் கொஞ்சம் நெக்லிஜிபிள் ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்கிறாரு. இந்த சோனா ஆட்டோகாம்ப் ஹோல்டிங் கம்பெனியை ஆர்கே ஃபேமிலி ட்ரஸ்ட் தான் நடத்துகிறாங்க போல தெரியுதுங்க. ஆர்கே ஃபேமிலி ட்ரஸ்ட்டுடைய பெனிஃபிஷரி சஞ்சய் கபூர். ஸோ மறைமுகமாக அவர் ஷேர்ஸை வச்சிருக்கிறாரு இந்த கம்பெனியில். சஞ்சய் கபூர் 0% வச்சிருக்கிறாருங்க. சோனா ஆட்டோகாம்ப் பார்த்தீங்கன்னா 33.7% ஷேர் வச்சிருக்காங்க. சிங்கப்பூர் டாப்கோ 66.2% ஸ்டேக் வச்சிருக்காங்க இந்த கம்பெனியில். சிங்கப்பூர் டாப்கோ தான் அவங்களுடைய சில ஷேர்ஸை இந்த ஐபிஓ வழியாக செல் பண்ணுறாங்க. 52,500 மில்லியன் ரூபாய் வரைக்கும் செல் பண்ண போகிறதாக சொல்லியிருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் ஏதாவது அவங்களுடைய ஷேர்ஸை பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணி பார்க்கும்போது ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ் அறிவித்த தேதி வரைக்கும் எந்த பிளெட்ஜிங்கும் ப்ரொமோட்டர்ஸ் செய்யவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவான சைன் தான். வரப்போகிற ஃபண்டை வச்சுக்கிட்டு கம்பெனி என்ன செய்ய போகிறாங்க? ஆஃபர் ஃபார் சேல் வழியாக வரக்கூடிய பணம் எந்த ஷேர் ஹோல்டர்ஸ் செல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு போயிடும், கம்பெனிக்கு வராது. ஃப்ரெஷ் இஷ்யூ மட்டும்தான் கம்பெனிக்கு வரும். ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூ 3000 மில்லியன் ரூபாய், அதில் 2411 மில்லியன் ரூபாய் கடன் அடைக்க பயன்படுத்தப்படும்னு கம்பெனி அறிவிச்சிருக்காங்க. அது தவிர ஜென்ரல் கார்ப்பரேட் பர்பஸ்க்கும் பயன்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க.
அலோகேஷன் பெர்சன்டேஜ் பார்க்கும்போது ரீட்டெயில் போர்ஷனுக்கு 10% மட்டுமே அலோகேஷன் இருக்குது. அது ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்கலாம். நம்ம பொதுவாக பார்த்துருக்கோம் ஐபிஓ அனாலிசிஸில் ரீட்டெயில் போர்ஷன் 10% இருக்கும்போது அவங்க ப்ராஃபிட் பெரிதாக இருக்காது, இல்லை நஷ்டத்தில் இருக்கக்கூடிய கம்பெனிகளாக இருக்கும். இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னு பின்வரும் ஸ்லைட்ஸில் நம்ம பார்க்கலாம். நான் இன்ஸ்டிடியூஷனல் போர்ஷன் வந்து 15% அலோகேஷன் இருக்குது. QIBக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க, 75%. கம்பெனியுடைய கடந்த 3 ஆண்டுகளுடைய ஃபினான்ஷியல் டேட்டாவை அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸை கொடுத்துருக்காங்க. அதை அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சிறிய முயற்சி. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த ஃபினான்ஷியல் டேட்டா கன்சால்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் 3 வருடத்திற்கு. இதில் அனைத்துமே மில்லியன் ரூபாயில் இருக்குங்க. இதில் ஒவ்வொரு லைன் ஐட்டமும் நம்ம டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முயற்சி செய்யலாம். ரெவென்யூ பார்த்தீங்கன்னா ஏறிக்கொண்டே இருக்குது. 2019 20, 20 21 அதிகரித்து கொண்டே இருக்குது. அது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஆனால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா பிஃபோர் டேக்ஸும் ஆஃப்டர் டேக்ஸும் 2019 20 அதிகரிச்சிருக்கு. ஆனால் 20 21 இறங்கி இருக்கு. 2021 நமக்கு தெரியும் கொரோனாவும் இருந்தது. ஆனால் ரெவென்யூ அதிகரிச்சிருக்கு அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ப்ராஃபிட் கம்மியாகிறதுக்கு பல காரணங்கள் இருந்திருக்கலாம். என் கண்ணுக்கு தென்பட்டது டிஃபர்ட் டேக்ஸ் கட்டியிருந்திருக்கலாம் ஃபினான்ஷியல் இயர் 2021க்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஸ் காஸ்ட் அதிகரிச்சிருக்கு, டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷனும் அதிகரிச்சிருக்கு, கூடவே எக்ஸ்பென்சஸும் அதிகரிச்சிருக்கு. ஆப்ரேட்டிங் ரெவென்யூ கடந்த 3 ஆண்டுகள் அதிகரித்து கொண்டே வருவதை நம்ம பார்க்குறோம். எவ்வளவு அதிகரிக்குதுன்னு பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 2019 2021 வரைக்கும் சிஏஜிஆர் வழியாக காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட் வழியாக பார்க்கும்போது ஆண்டிற்கு 50% வருது. ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம். அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ரெவென்யூ வெறும் கடந்த ஆண்டு மட்டும் பார்க்கும்போது 51%, அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2020 2021க்கு செக் பண்ணும்போது 51% அதிகரிக்குது. இபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், இபிட்டானா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டிப்ரிசியேஷன் அண்ட் அமார்டைசேஷன், அதுவும் அதிகரித்து கொண்டே வருவது ஒரு பாசிட்டிவான சைன் தான். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் அதிகரிக்குது, அதுவும் ஒரு பாசிட்டிவான சைன் தான். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எவ்வளவு அதிகரிக்குது 2019 2021 சிஏஜிஆர் வழியாக பார்க்கும்போது ஆண்டிற்கு 48.5% growth இருக்குது. அதே போன ஆண்டு மட்டும் பார்க்கும்போது 82% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஃபார் த இயர் ஆஃப்டர் டேக்ஸ் பார்க்கும்போது நம்ம முன்னே பார்த்த மாதிரி 19 20 அதிகரிச்சிருக்கு. ஆனால் 20 21 குறைஞ்சிருக்கு. எவ்வளவு அதிகரிச்சிருக்குன்னு பார்க்கும்போது சிஏஜிஆர் வழியாக 2019 2021 வரைக்கும் பார்க்கும்போது 46.6% அதிகரிச்சிருக்கு. ஆனால் கடந்த ஆண்டு மட்டும் பார்க்கும்போது 40% கீழே போயிருக்கு. கொரோனாவும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ROE மற்றும் ROCE, ரிட்டர்ன் ஆன் equity மற்றும் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் எவ்வளவு அதிகமாக இருக்கோ அவ்வளவு நல்லது கம்பெனிக்கு. 2019 57.6, 2020 53.3, 2021 17.34. ஸோ இது இறங்கி கொண்டே வருது. அது அவ்வளவு நல்ல சைன் கிடையாது. அதே மாதிரி ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் ஃபினான்ஷியல் இயர் 2019 60, 2020 28.7, 2021 20.66. ஸோ இதுவும் இறங்கி கொண்டே வருவது நல்ல சைன் கிடையாது. கம்பெனியுடைய கடன் எவ்வளவு இருக்குன்னு அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாமே மில்லியன் ருபீஸில் இருக்குங்க. அதுவும் அதிகரித்து கொண்டே தான் வருது கடன். ஆனால் கடன் கட்டக்கூடிய தன்மை கம்பெனி கிட்ட இருக்கான்னு பார்க்கக்கூடிய ஒரு மெட்ரிக் தான் இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. தெரியாதவங்களுக்காக இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோன்றது வந்து கம்பெனி கடன் எடுத்து அந்த கடனுக்குரிய வட்டியை கட்டக்கூடிய தன்மை அவங்களுக்கு அந்த ஆண்டிற்கு வந்த வருமானத்துக்கு இருக்கா அப்படின்னு பார்க்குறது தான். எவ்வளவு அதிகமாக இருக்கோ அவ்வளவு நல்லது இந்த ரேஷியோ. 2019 9.5, 2020 கொஞ்சம் இறங்கி இருக்கு 6.7, 2021 அதிகரிச்சிருக்கு 10.6. இந்த ஐபிஓ வழியாக வரக்கூடிய 2400 மில்லியன் ரூபாய் கடன் அடைக்க பயன்படுத்துவோம்னு கம்பெனி சொல்லியிருந்தாங்க. ஸோ கடன் இன்னும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மெட்ரிக்ஸ் எல்லாமே இன்னும் இம்ப்ரூவ் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. டெப் டு ஈக்விட்டி ரேஷியோ எவ்வளோ குறைவாக இருக்கோ அவ்வளோ நல்லதுங்க. 2019 0.65, 2020 0.22, 2021 0.23. ஸோ இது இறங்கி இருக்குது, அப்புறம் ஸ்டேபிளாக போய் கொண்டிருக்கு. அது ஒரு நல்ல சைன் தான். டெப் டு அசெட் ரேஷியோவும் எவ்வளோ குறைவாக இருக்கோ அவ்வளோ நல்லது. 2019 6.87 இருந்தது, 2020 அதிகரிச்சிருக்குங்க 14, 2021 அதை மெயின்டைன் பண்ணுறாங்க 14. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இது நான் கால்குலேட் செய்யலை, அவங்களுடைய ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்கிறது அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம். அதன்படி 2021 3.76, 2020 7.06, 2019 3.01. சரிங்க. ஏர்னிங்ஸ் பெர் ஷேரை நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பிஇ கால்குலேட் செய்கிறதுக்கு முயற்சிக்கலாம். பிஇ கால்குலேட் செய்கிறதுக்கு நம்ம ஷேர் ப்ரைஸை வந்து ஐபிஓடைய அப்பர் பேண்டான 291 எடுத்துக்கலாம். ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் கொடுத்துருக்காங்க ஃபினான்ஷியல் இயர் 2021க்கு 3.76. ஸோ இதை வச்சு நம்ம பிஇ கால்குலேட் செஞ்சோன்னா 77.4 வருது. இது வந்து பிஃபோர் ஐபிஓ.
ஆஃப்டர் ஐபிஓ நம்ம கால்குலேட் செய்யணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்டர் ஐபிஓவில் புது ஷேர்ஸ் உள்ளே வருது. ஸோ அந்த புது ஷேர்ஸ் உள்ளே வந்ததுக்கு அப்புறமாக ஏர்னிங்ஸ் பெர் ஷேரை கால்குலேட் செஞ்சோன்னா 3.7 குறையுது. 3.76லேருந்து 3.7 குறையுது. இப்போ பிஇ கால்குலேட் செய்யும்போது 78.6 வருது. சரிங்க. கம்பெனி அவங்களுடைய ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் காம்படிட்டர்ஸ் டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. கூடவே இண்டஸ்ட்ரியுடைய ஆவரேஜ் டேட்டாவும் கொடுத்துருக்காங்க பிஇ. ஸோ விரைவாக பார்க்கலாம். அவங்க கொடுத்த லிஸ்ட்டில் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்தது சுந்தரம் கிளேட்டனுடைய பிஇ மற்றும் இபிஎஸ். இபிஎஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160ன்னு காட்டியிருக்காங்க. பிஇ 22.30. ஸோ சுந்தரம் கிளேட்டன் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக செக் பண்ணலான்னு தோணுது. இது தவிர வேராக் இன்ஜினியரிங்கோட பிஇ பார்த்தீங்கன்னா 40,850ன்னு கொடுத்துருக்காங்க அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில். இது சரியான்னு தெரியல, தவறாக கூட இருக்கலாம். அது என்னோட செக் பண்ணோம். ஏன்னா ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் 0.01ன்னு வச்சுருக்காங்க. மேபி நெகட்டிவில் இருக்கோ என்னவோ, அதனால் அது கால்குலேட் செய்யாமல் விட்டுருந்துருக்கலாம். ஆனால் 40,850ன்றது வந்து கொஞ்சம் மிஸ்லீடிங்காக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. இது தவிர அடுத்தது இன்னும் சிலது கொடுத்துருக்காங்க. என்டியூரன்ஸ் டெக்னாலஜிஸ் லிமிட்டடுடைய ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் கிட்டத்தட்ட 37, பிஇ 40.40. அதே மாதிரி வேப்கோ இந்தியாவுடைய ஏர்னிங்ஸ் பெர் ஷேரும் இம்ப்ரெசிவாக இருக்குது. ஆனால் பிஇ காஸ்ட்லியாக இருக்குது. சரிங்க. இண்டஸ்ட்ரியோடைய ஆவரேஜும் கம்பெனி ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் வழங்கியிருக்காங்க. அதன்படி பார்க்கும்போது ஹையஸ்ட்டாக 40,850, அதுதான் அந்த வேராக் இன்ஜினியரிங் தான் இருக்குங்க. லோவஸ்ட்டு நம்ம சுந்தரம் கிளேட்டன் தான் 22.30. ஆனால் ஆவரேஜாக இப்போ கொண்டு வந்திருக்கிறது 4,150.77ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மிஸ்லீடிங்காக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுதுங்க. ஸோ இதை ரிமூவ் பண்ணி அவங்க கால்குலேட் செய்திருக்கலாம். நான் ரிமூவ் பண்ணி கால்குலேட் செய்யும்போது ஆவரேஜ் 73.08 வந்தது. சரிங்க. இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்ளலாம். இதில் பெரும்பாலான மெட்ரிக் நான் கால்குலேட் செய்தது. ஸோ தவறு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் மறுபடியும் இன்னொரு தடவை சரிபார்த்து கொள்ளுங்க. உங்களுக்கு இந்த கம்பெனி அல்லது ஐபிஓ பற்றி கூடுதல் தகவல் தெரியும் அப்படின்னா தயவுசெய்து பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி. வணக்கம்.